إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழனைத்தும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தான மாண்பும் உயர்வுமிக்க அல்லாஹை நாங்கள் போற்றி புகழ்கின்றோம். அவனிடமே நாங்கள் அனைத்து உதவியும் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேரு வழி காட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் எவரும் இல்லை. யாரை அவன் வழிகேட்டில் விட்டானோ அவருக்கு நேர் வழிகாட்ட எவரும் இல்லை. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர இறைவன் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொன்றும் இணையில்லை என்று நான் உளமாற சாட்சி சொல்கிறேன். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய திருத்தூதரும் அவனுடைய அடியாருமாக இருக்கிறார் என்று மேலும் நான் உளமாற சாட்சி சொல்கிறேன். அன்புக்கினிய சகோதர சகோதரிகள், அல்லாஹ் கடமையாக்கி இந்த ஜும்மா தொழுகை தொழுவதற்காக அவனுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கும் நம் மீது நம் குடும்பத்தாரின் மீது இந்த சத்திய மார்க்கமான தீன் இஸ்லாமிய தன்னுடைய உயிர் சுவாசம் மூச்சாக சுவாசித்த அந்த சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் உறுதியாக நம்பி வாழ்கின்ற ஒவ்வொரு மூமின்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றும் உண்டாகும் என்று அவனிடம் இறங்கியவனாக இந்த ஜும்மாவுடைய ஆரம்பிச்சு. ஜும்மாவுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு அல்லாஹின் பாதையில் செலவிடுவோம் என்கின்ற தலைப்பு ஜும்மாவுக்காக எடுத்து தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு வலியுறுத்திய நபிமொழியை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அன் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رواه مسلم النسائي. சுனன் நஸீ என்கின்ற நூலில் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற செய்தி அறிவிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆன் ஆகும். வழிகாட்டுதலில் அழகானது நேர்த்தியானது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிகவும் கெட்டது தீனின் பெயரால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கக்கூடியவை அனாச்சாரம். ஒவ்வொரு அனாச்சாரம் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை இந்த சமூகத்துக்கு எச்சரித்தார்களோ அந்த நபிமொழியை உங்களுக்கு நினைவுகிறேன். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய பேர் அருளால் வஹி என்னும் இறை செய்தி அருளப்பட்ட அந்த குர்ஆனுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ரமலானுடைய மாதம் அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் அவனுடைய மன்னிப்பையும் பெற்றுத்தரக்கூடிய மாதம். அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் ரமலான் பற்றி, இதா ஜா ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah. ரமலானுடைய மாதம் வந்தால் சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன. வ உக்லிகத் அப்வாபுன் நார், நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகின்றன. வ சுஃபித ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார். இதனுடைய உட்பொருள், ஒரு முஸ்லிம் எல்லா நல்ல அறம் செய்து அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்று சுவனம் செல்வதற்குன்றான எல்லா வழியும் அவனுக்கு எளிதாக்கப்படுகிறது. நரகம் செல்வதற்குண்டான எல்லா தீய வழியும் அவனுக்கு அடைக்கப்படுகின்றன. தீய ஷைத்தானுடைய தீய எண்ணங்கள் ஊசலாட்டங்கள் செயலிந்து அவன் காக்கப்படுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் இலக்கிய நயமாக கூறுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய பேர்வால் இந்த மாதங்கள் நல்ல அரங்கம் அனைத்தும் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய மாதம். பகலில் நோன்பு நோற்றல், இரவில் நின்று வணங்குதல், அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை நல்வழியில் செலவிடுதல் போன்ற அனைத்து நற்செயலும் ஒன்றிணைந்து செய்யப்படுகின்ற மாதம் தான் ரமலானுடைய மாதம். இதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு பயிற்சி காலம்தான் ரமலானுடைய மாதமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு வழங்கிய செல்வத்தை அவனுடைய பாதையில் நல்வழியில் செலவிடுவதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. இஸ்லாம் கூறுகின்ற நல்ல அறங்களே மிக முக்கியமானது தர்மம் என்கின்ற சதக்கா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கிய பொருளாதாரத்தை அவனுடைய பாதையில் செலவிடுதல். ஜகாத் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருளாதாரத்தின் மீது விதித்த கட்டாய கடமை. அதை ஒவ்வொரு முஸ்லிம் நிறைவேற்ற வேண்டும். யார் அந்த ஜகாத்துடைய
நிசாவை அளவுகோலை பெற்றிருக்கிறார்களோ, அத்தகைய பொருளாதாரத்தை பெற்றிருக்கிறார்களோ, அவர்கள் அதை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் குறிப்பிடுகிறது. இஸ்லாம் கூறுகின்ற 50 மார்க்க கடமைகளில் அதுவும் ஒன்று. சதக்கா என்கின்ற அந்த தானம் தர்மம், நம்முடைய பொருளாதாரத்தை நாம் விரும்பியதை அல்லாஹுடைய பாதையில் செலவிடுதல் தர்மமாகும், சதக்காவாகும். இஸ்லாம் இதை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. அல்லாஹுடைய நன்மையும் நற்குறியும் யார் இதை எதிர்பார்த்து அல்லாஹுடைய பாதையில் செலவிடுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய அன்பும் அருளும் உள்ளதாக இஸ்லாம் நமக்கு நற்செய்தி கூறுகிறது. அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் புகாரி 1445 செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அலா குல்லி முஸ்லிமின் ஸதகத், தர்மம் செய்வது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கடமையாகும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கிய செல்வத்தை உபரியானதை தர்மம் செய்வது எல்லா முஸ்லிம் மீது கடமை என்று அல்லாஹுடைய தூதர் வலியுறுத்தி கூறுவதை நாம் பார்க்கிறோம். சஹீஹ் புகாரி 1416 செய்தி. அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் தர்மம் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டால் எங்களில் ஒருவர் கடைத்தெருவுக்கு சென்று கூலி வேலை செய்து அன்று மாலை பொழுதில் கிடைக்கின்ற 2 கையளவு தானியத்தை கூலியாக பெற்று அதை அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்வோம் என்று அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்தை அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். முஹாஜிர்கள் இஸ்லாமை ஏற்று மக்காவில் இந்த கொள்கையும் மார்க்கத்தையும் ஏற்று செல்வத்தையும் தன்னுடைய நாட்டின் இழந்து அகதிகளாக ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள். ஹிஜ்ரத் என்றால் தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய நாட்டையும் அனைத்தும் இழந்து ஏதோ ஒரு நாட்டுக்கு அகதியாக செல்வதுதான் ஹிஜ்ரத். அல்லாஹுடைய பாதையில் அவர்கள் தன்னுடைய மார்க்கத்தை ஏற்று மக்காவிலிருந்து தொலை தூர நாடான மதீனாவுக்கு வந்தார். அந்த மஸ்ஜித் நபவியில் திண்ணையில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். மக்காவில் பெரும் செல்வந்தர்களாக இருந்தவர் திண்ணை, எனவேதான் அவர்களுக்கு திண்ணை தோழர்கள் என்று இஸ்லாமில் குறிப்பிடப்படுகிறது. அந்த அஸ்ஹாபுல் சுஃபா, அல்லாஹுடைய தூதர் தர்மத்தினுடைய நன்மையும் நற்குறியும் எடுத்துக்கூறி தர்மம் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டால் அந்த திண்ணை தோழர்கள், எந்த பொருளாதாரமும் வாழ்க்கை வசதியும் இல்லாத அந்த திண்ணை தோழர்கள் கடைத்தெருவுக்கு சென்று கூலி வேலை செய்து அன்றைய நாளில் கிடைக்கின்ற அந்த 2 கையளவு தானியத்தை அதை பெற்று அதை தர்மமாக செய்வார்கள் என்று அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்தில் நினைவு கூர்ந்தார்கள். பிறகு ஒரு காலம் வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தையும் இந்த கொள்கையும் மேலோங்க செய்தார். முழு அரபு உலகத்தையும் இஸ்லாம் வெற்றி கொண்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வாழ்க்கை வசதிகளையும் வாழ்வாதாரங்களையும் வாரி வழங்கினான். அது அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள். இன்று எங்களிடம் 1 லட்சம் திரகங்களும் தினார்களும் வெள்ளி காசுகளும் தங்க காசுகளும் எங்களிடம் இருக்கின்றன என்று அந்த அபூ மஸ்ஊத் கூறினார். அல்லாஹுடைய தூதர் தர்மம் செய்யுங்கள் என்று கூறும்போது அந்த ஏழை முஹாஜிர்கள் கூலி வேலை செய்து தங்களுடைய தர்மத்தை நிலைநாட்டினார்கள் என்ற செய்தியை நாம் பார்த்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களுடைய அடையாளமாகவும் இதை குறிப்பிடுகிறார். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் அஞ்சி வாழ்கின்ற முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் போது அல்லதீன அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் மறைவானவற்றை நம்புவார்கள். அல்லாஹும் அவருடைய தூதர் எதை நம்ப வேண்டும் என்று கூறினார்களோ அத்தகைய மறைவானவற்றை நம்புவார்கள். அல்லாஹுவை நம்புதல், அவருடைய வேதங்களை நம்புதல், அவருடைய தூதர்களை நம்புதல், நன்மை தீமை அனைத்தும் எனக்கும் அல்லாஹுடைய விதியின் படிதான் நடக்கிறது என்கின்ற அந்த தக்தீர் விதியை நம்புதல், மரணித்து மண்ணாகி போனாலும் மீண்டும் எழுப்பப்படுவோம் என்கின்ற அந்த மறுமை நாளை நம்புதல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். பில் கைப், அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள். வயுகீமூன ஸலாத், அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய செல்வத்தை நல்வழியில் செலவிடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முத்தகீன்களை பற்றி, இறை அச்சவாதிகளை பற்றி குறிப்பிடும் போது, அவர்களுடைய உயர் பண்புகளை பற்றி குறிப்பிடும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் அவர்களுக்கு அளித்த செல்வத்தை நல்வழியில் செலவிடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நற்பண்பை பற்றி பேசுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் 381 செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், வஸ்ஸலாத்து நூருன், தொழுகை என்பது ஒரு மூமினுக்கு வழிகாட்டு ஒளியாகும். வஸ்ஸதகத்துன் புர்ஹான், மேலும் தானம் தர்மம் என்பது அவனுக்கு ஒரு சான்றாகும்.
பொறுமை என்பது அவனுக்கு ஒரு வெளிச்சமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார். ஒரு முஸ்லிமுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தொழுகை, அவன் செய்கின்ற தானம் தர்மம், அவன் துன்பங்களும் துயரங்களும் ஏற்படும் போது அல்லாஹ்வுக்காக பொறுத்து சகித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பொறுமையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், அல்லாஹ் வட்டியை அளிக்கிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான தர்மங்களை வழங்குகிறான். யார் தன்னுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக வட்டியை நோக்கி செல்கிறார்களோ அத்தகைய பொருளாதார வட்டியை அல்லாஹ் அளிக்கிறான். அல்லாஹுடைய நன்மையும் நற்புரியும் யார் தன்னுடைய செல்வத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கிறார்களோ அத்தகைய செல்வங்களை அல்லாஹ் வளர்க்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிட்டார். அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள், மா நசகத்தல் சதகத்தல் மின் மாலின், தர்மம் செய்வது பொருளாதாரத்திலிருந்து எந்த குறையும் ஏற்படுத்துவதில்லை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார். நாம் தர்மம் செய்தால் நம்முடைய பொருளாதாரத்தினுடைய எந்த குறைவும் ஏற்படுவதில்லை என்று அல்லாஹுடைய தூதரும் தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், யுகஃபிர் அன்கும் மின் ஸய்யிஆத்திக்கும், தானம் தர்மங்கள் உங்களுடைய தீமைகளை விட்டு உங்களை அழித்து விடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். நம்முடைய தீமைகளுக்கு பரிகாரமாகும், அல்லாஹ் மன்னிப்பதற்கு மிக முக்கிய காரணியாக இருப்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய செல்வத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவிடுதல் என்றெல்லாம் இஸ்லாம் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், சஹீஹ் புகாரி 773வது செய்தி, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், 2 நபர்களை தவிர வேறு யாரின் மீது யாரும் பொறாமை கொள்ளக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக இஸ்லாம் மார்க்கம் யாரின் மீதும் யாரும் எந்த விஷயத்திலும் பொறாமை கொள்ளக்கூடாது என்று அறிவுரை கூறுகிறது. ஆனால் 2 நபர்களை தவிர அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், லா ஹஸத இல்லா ஃபி இஸ்னத்தைனி, 2 நபர்களை தவிர 2 விஷயங்களை தவிர நீங்கள் பொறாமை கொள்ளக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டு விட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், முதலில் ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு மாலா, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கி இருக்கிறான், அதை அவர் நல்வழியில் செலவிடுகிறார், இந்த மனிதரை கண்டு நீங்கள் பொறாமை கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை அவர் எத்தகைய வழியில் செலவிடுகிறார், அல்லாஹுவும் அவருடைய தூதரும் காட்டிய வழியில் செலவிடுகிறார், அந்த மனிதரை கண்டு நீங்கள் பொறாமை கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், எதை செலவிட வேண்டும் என்று நபியே முகமதே அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். நீங்கள் சொல்வீர்களாக, மா அன்ஃபகத்தும் மின் கைர், செல்வத்திலிருந்து நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவிட்டாலும் உங்களுடைய பெற்றோருக்கு செலவிட வேண்டும், வல் அக்ரபீன் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு செலவிட வேண்டும், வல் யதாமா அனாதைகளுக்கு செலவிட வேண்டும், வல் மசாகீன் ஏழைகளுக்கு செலவிட வேண்டும், வல் சபீல் வழிபோக்கருக்கு செலவிட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் கட்டளையிடுகிறார். எதை செலவிட வேண்டும் என்று கேட்கிறார்கள், எதை செலவிட வேண்டும், யாருக்கு செலவிட வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறார். நாம் திரட்டிய அந்த பொருளாதாரத்திலிருந்து தூய செல்வத்திலிருந்து யாருக்கு செலவிட வேண்டும், பெற்றோருக்கு செலவிட வேண்டும், ஈன்ற தாய் தந்தைகளுக்கு செலவிட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியலை முதன்மைப்படுத்துகிறார். நெருங்கிய உறவினர்கள், உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடன் பிறந்த சகோதர சகோதரிக்கு நீ செலவிட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார், ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வழிபோக்கருக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுதல் வேண்டும் என்று கூறுகிறார். யார் இத்தகைய வழியில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுகிறார்களோ இந்த மனிதரை கண்டு நீங்கள் பொறாமை கொள்ளுங்கள், இதை தவிர வேறு எந்த விஷயத்திலும் நீங்கள் பொறாமை கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார். அதே போல இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதருக்கு அல்லாஹ் அறிவு ஞானத்தை வழங்கி இருக்கிறான், அந்த அறிவு ஞானத்தை கொண்டு அவருக்கு மற்றவருக்கு மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாகவும் பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், இந்த மனிதரை கண்டு நீங்கள் பொறாமை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார். இதை தவிர வேறு யாரும் எந்த விஷயத்திலும் யார் மீதும் பொறாமை கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பின்பு அவனுக்கு பயனளிக்கக்கூடியது அவன் செய்கின்ற தான தர்மங்கள்.
உலகில் வாழும்போது அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்காக அவன் செய்கின்ற பொருளாதார செலவான அந்த தான தர்மங்கள் அவனுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம் 3358 செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய 3 செல்வங்களை தவிர 3 செயல்களை தவிர மற்றவை அனைத்தும் நின்று விடுகின்றன என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். முதலில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இல்லா மின் சதகத்தின் ஜாரியா, அவனுடைய நிலையான தர்மம் என்று குறிப்பிட்டார்கள். இந்த உலகில் உயிர் வாழ்வோடு அல்லாஹுடைய நன்மையில் நற்குறியும் எதிர்பார்த்து தன்னுடைய பொருளாதாரத்தை தர்மமாக செலவிடுதல் நிலையான தர்மம் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். எத்தகைய நிலையான தர்மம்? அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக, கொள்கைக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து மக்கள் பயன்படுகின்ற ஒரு நீர்நிலையை அமைத்தல், அல்லாஹை வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் பள்ளி வாசலை கட்டுதல், அல்லாஹுடைய வேதத்தையும் மார்க்கத்தையும் கற்றுக்கொள்வதற்கு கல்வி கூடங்களை ஏற்படுத்துதல், இதுபோல நிலையான தர்மம் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இரண்டாவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அவன் கற்றுத் தருகின்ற பிறர் பயன்பெறும் கல்வி என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். நாம் வாழும்போது நாம் பிறருக்கு கற்றுத்தந்த அந்த பயனுள்ள கல்வி, அந்த கல்வியை கொண்டு அந்த மனிதர் பயனளிக்கும் காலமெல்லாம் அந்த பயன் அந்த மரணித்தவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார். மூன்றாவதாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள், வலதின் சாலிஹின் யதுஉலஹு, அவனுக்காக பிரார்த்தனை செய்யும் நல்ல பிள்ளைகள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். நல்ல ஒழுக்கத்தோடு வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், ஈமான் இஸ்லாமின் அடிப்படை கொள்கையோடு வளர்க்கப்பட்ட அந்த பிள்ளைகள் மரணித்த தன்னுடைய தாய் தந்தைகளுக்காக செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை அவருக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதில் முதன்மையானதாக அல்லாஹுடைய தூதர் எதை குறிப்பிட்டார்கள்? மின் சதகத்தின் ஜாரியா, நிலையான தர்மம் என்றார். அல்லாஹுடைய நன்மையில் நற்கூலியும் எதிர்பார்த்து நம்முடைய செல்வத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவிடுகின்ற அந்த சதகத்து ஜாரியா என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அதே ஒரு சிறந்த தர்மம் எது என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹுடைய தூதரிடம் ஒரு மனிதர் வந்து அஃப்லல் சதக, சிறந்த தர்மம் எது என்று கேட்டார்கள். இந்த செய்தி சஹீஹ் புகாரி 2748 செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரிடம் அந்த மனிதர் கேட்டார், ஐயு சதகத்தின் அஃப்லல், சிறந்த தர்மம் எது என்று கேட்டார்கள். மனிதர்கள் எல்லாம் எல்லா காலங்களிலும் எல்லா சூழலிலும் மனிதர்கள் தர்மம் செய்கிறார்கள். அதில் சிறந்த தர்மம் எது என்று அந்த மனிதர் கேட்டார். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் ஆரோக்கியமானவராக இருக்கும் நிலையில், பொருளாதாரத்தின் ஆசையுடையவராகவும் இந்த உலகில் செல்வந்தராக வாழ வேண்டும் என்கின்ற நிலையிலும், வறுமையை கண்டு அஞ்சு வாழுகின்ற சூழ்நிலையிலும் நீங்கள் செய்கின்ற தர்மம் தான் சிறந்த தர்மம் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார். உடல் நலத்தோடு இருக்கின்ற சூழ்நிலை, செல்வத்தை திரட்டி கொண்டிருக்கின்ற சூழ்நிலை, செல்வந்தனாகவே இந்த உலகில் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் வாழ்கின்ற சூழ்நிலை, வறுமையை கண்டு அஞ்சு நடுகின்ற சூழ்நிலை, இத்தகைய சூழ்நிலை யார் தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவிடுவார்களோ அதுதான் சிறந்த தர்மம் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார். அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை நாம் உடல் நலத்துடன் இருக்கும் போது அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் எதிர்பார்த்து செலவிட வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார். மேலும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அந்த மனிதருக்கு அறிவுரை கூறினார்கள், உன் உயிர் தொண்டைக்குள்ளே அடைந்திருக்க இன்னாருக்கு இவ்வளவு கொடுங்கள், இன்னாருக்கு இவ்வளவு கொடுங்கள் என்று சொல்லும் நேரம் வரை உனது தர்மத்தை நீ பிற்படுத்தாதே என்று கூறினார்கள். அந்நேரம் உன்னுடைய செல்வம் மற்றவருக்கு சொந்தமாக இருக்கும், உன்னுடைய வாரிசுக்கு அடைந்திருக்கும், அதன் மீது உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் இருக்காது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இன்றே தர்மம் செய்து கொள் என்று அல்லாஹுடைய தூதர் கூறிய அறிவுரை மிக முக்கியமானது. அல்லாஹுடைய பாதையில் உடல் நலத்துடன் நன்மையும் நற்கூலியும் எதிர்பார்த்து செய்கின்ற அந்த தர்மம் தான் சிறந்த தர்மம் என்று இஸ்லாம் நமக்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். ரமலானுடைய மாதம் தானம் தர்மங்களுடைய மாதம். இஸ்லாம் என்றாலே பிறருக்கு ஈந்து மகிழ்கள் என்று கூறுகிறது. எனவேதான் நாம் நோக்கின்ற நோம்பு, அது நோம்பு பெருளான ஈதுல் ஃபித்ர் என்கின்ற அந்த வார்த்தையும் ஈகை திருநாள் என்று இஸ்லாம் நமக்கு குறிப்பிடுகிறது. அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை அல்லாஹுடைய பாதையில் அதிகம் செலவிடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக என்று கூறினார். அந்த முதல் முறை அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பேர்களால் அவருடைய அருள்வளமிக்க இந்த ரமலானுடைய மாதம் அனைத்து நல்லறங்களும் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய காலம். நல்ல அறங்களின் அறுவடை காலமும் ரமலானுடைய மாதம். அதில் மிக முக்கியமானது அல்லாஹுடைய பாதையில் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் அதை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறான்.
அல்லாஹுடைய தூதர் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறார். அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்ற அந்த செய்தி நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற்றுத்தரக்கூடியது. நம்முடைய மறுமையுடைய சேமிப்பாகவும் இருப்பது நாம் செய்கின்ற இந்த தானம் தர்மம் என்று இஸ்லாம் நமக்கு குறிப்பிடுகிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். சூரத்துல் ஹதீத் 18வது திருவசனத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கூறுகிறான், இன்னல் முஸத்திகீன வல் முஸத்திகாத், தர்மம் செய்யும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வஅகருல்லாஹு கர்ரன் ஹஸனா, அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் கொடுத்தவர் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். தர்மம் செய்கின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹுடைய பாதையில் செல்வத்தை செலவிடுவதை அல்லாஹ் எப்படி குறிப்பிடுகிறார்? அல்லாஹ் தனக்கு வழங்குகின்ற கடன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் கொடுப்பதற்கும் யுவாஃபுலகும் வலகும் அஜ்ருன் கரீம், அது அவர்களுக்கு பன்மடங்காக கொடுக்கப்படும், மேலும் அவர்களுக்கு மதிப்பு மிக்க நற்கூலி உண்டு என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறார். அல்லாஹுடைய பாதையில் செலவிடுவதை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தனக்கு வழங்குகின்ற கடன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். சஹீஹ் புகார்ல வரக்கூடிய செய்தி 7512வது செய்தி அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய தூதர் விசாரணை பற்றி குறிப்பிடுகிறார்கள். நாளை மறுமை நாளில் விசாரணையில் உங்களுடைய வலப்பக்கம் காண்பீர்கள், நீங்கள் உலகில் செய்து முற்படுத்திய செயலை நீங்கள் காண்பீர்கள். இடப்பக்கமும் காண்பீர்கள், இந்த உலகில் வாழும் போது நீங்கள் செய்த செயல்களை முற்படுத்திய அத்தகைய செயலையும் நீங்கள் இடப்பக்கத்தில் காண்பீர்கள். உங்களுக்கு முகத்திற்கு நேர் எதிராக நரக நெருப்பையும் காண்பீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள். பிறகு அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள், ஒரு பேருக்கும் பணம் துண்டையேனும் தர்மம் செய்து உங்களை நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு கூறினார்கள். அந்த செய்தியை நான் பார்த்தேன். நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய விசாரணை பற்றி அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹுடைய விசாரணையில் அவனுடைய வலது பக்கம் அவன் இந்த உலகில் வாழும் போது அந்த செயலை பார்ப்பான், இடது பக்கம் தான் இந்த உலகில் வாழும் போது செய்த அந்த செயலையும் பார்ப்பான், தன்னுடைய முகத்துக்கு எதிராக நரக நெருப்பையும் பார்ப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். பேரிச்சம்பழம் துண்டையேனும் தர்மம் செய்து உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதுவும் இல்லையே அழகிய இன்சொல், அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹுடைய கொள்கைக்காக பிறருக்கு சொல்கின்ற அழகிய இன்சொல், அதையேனும் சொல்லி உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனில் யார் தங்கத்தையும் வெள்ளியும் திரட்டி வைத்துக் கொண்டு அல்லாஹுடைய பாதையில் செலவிடாமல் இருக்கிறாரோ அவர்களை குறித்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனில் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனில் சூரத்து தௌபாவில் குறிப்பிடுகிறான், வல்லதீன யக்னிஸூன தஹப வல் ஃபில்லத, யார் தங்கத்தையும் வெள்ளியும் சேர்த்து வைத்துக் கொண்டு வலா யுன்ஃபிகூன பிஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடாமல் இருக்கிறார்களோ ஃபபஷ்ஷிரஹும் பிஅஸாபின் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்ற நற்செய்தி கூறுகிறார் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். நாம் திரட்டிய அந்த பொருளாதார செல்வமும் அல்லாஹுடைய பாதையில் செலவிடவில்லை எனில் அது நாளை அதன் மூலம் துன்புறுத்தப்படும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிட்டுவிட்டு மேலும் அந்த வசனங்களில் குறிப்பிடுகிறான், அது நாளை மறுமை நாளில் பழுக்கு காய்ச்சப்பட்டு அவர்களுக்கு விழா புறங்களிலும் நெற்றியிலும் சூடேற்றப்படும், இதுதான் உனக்காக சேமித்து வைத்த செல்வம், இதை நீ சுவைத்துப்பார் என்று கூறப்படும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறார். நாம் திரட்டிய செல்வம், நம்முடைய செல்வம் அல்லாஹுடைய பாதையில் செலவிடவில்லை எனில் அது நாளை நமக்கு மிக பெரும் சோதனையாக வேதனையாக அமையும் என்றெல்லாம் இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கிய செல்வத்தை அல்லாஹுடைய பாதையில் தாராளமாக செலவிடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை ஆக்குவானார். இந்த ஜும்மாவுடைய வசூல் நம்முடைய மாநில தலைமைக்கு வழங்கப்படுகிறது. ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு வருடமும் 2வது வசூல் யாருக்கு வழங்கப்படுகிறதா? நம்முடைய மாநில தலைமைக்கு வழங்கப்படுகிறது. மாநில தலைமையின் கீழ் இயக்கப்படுகின்ற அர் ரஹீம் என்கின்ற முதியோர் இல்லம், அர் ரஹ்மான் என்கின்ற சிறுவர் சிறுமியர்கள் ஆதரவற்ற இல்லம், குர்ஆனையும் மார்க்க கல்வியும் கற்பிக்கின்ற எம்எஸ்சி இஸ்லாமிய கல்லூரி, குர்ஆனை மன்னன் செய்கின்ற திஃபுல் மதரசா மற்றும் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக கொள்கைக்காக நாம் நடைபெறுகின்ற போராட்டங்கள், சட்ட போராட்டங்கள் மற்றும் அனைத்துக்கும் நாம் வழங்குகின்ற இந்த பொருளாதாரத்தின் மூலம்தான் அதெல்லாம் ஒரு வருடமும் இயக்கப்படுகிறது என்பதை நாம் நன்கு அறிவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கிய செல்வத்தை அவருடைய பாதையில் செலவிடக்கூடிய நன்மக்களாக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக வழங்குமாறும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும்
நன்மையும் நற்கூலி வழங்குவானாக. எதை பேசினோம் அதன்படி நல்லவற்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி.